வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, பிக் பாஸ் பிரபலம் திடீரென தற்கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நிகழ்ச்சி தான் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனாக கடந்து கொண்டு வெற்றிகரமாக நோக்கி வருகிறது. இந்த சீசன்ல பெரிய நடிகர்களை வைத்து ஆங்கரிங் செய்ய சொல்லி அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாங்க. இந்த நிகழ்ச்சி மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பிரபலமடையாத ஒரு செலிபிரிட்டியை கூட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள போட்டு அவங்கள உண்மையான முகத்தை காமிப்பாங்க. அவங்க யாரு மக்களால தேர்ந்தெடுக்க போறாங்களோ அவங்களே வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த நிலையில இந்த பிக்பாஸோடைய பிரபலம் திடீரென தற்கொலை செய்யதாக நினைத்து பிக்பாஸ் போட்டியாளர் திடீரென வேதனை அளிக்கும் விதமாக ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டி சோசியல் மீடியாவில் அதிகமாக பார்வையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம். பல நாட்கள் கழிவறையில் அழுதேன், தற்கொலை செய்ய நினைத்தேன். பிக்பாஸ் போட்டியாளர் மனவேதனையுடன் உருக்கமான வீடியோ வெளியிட்டிருக்காரு. தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சி ரசிகர்களின் மிகவும் பிடித்தமான நிகழ்ச்சி ஆகும். இந்த நிகழ்ச்சிக்கென்றே தனி ரசிகர்கள் இருப்பதால் பல மொழிகளில் இந்த ஷோ பல சீசன்களாக கடந்து ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த நிலையில பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் ஒருவர் அந்த நிகழ்ச்சியில் தன்னை தற்கொலைக்கு தூண்டியதாக பேட்டியளித்தது இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் எடுக்கப்படும் படங்கள், ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் இந்தியாவில் நம்ப வசதிக்கு ஏற்ப மாற்றி அமைப்பது உண்டு. அப்படி ஆங்கில தொலைக்காட்சியில் வரவேற்பு பெற்ற நிகழ்ச்சி தான் பிக் பாஸ் பிரதர். திரைப்படங்களில் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு ஹிந்தியில் பிக் பாஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பாலிவுட் ஸ்டார் சல்மான் கான் தொகுத்து வழங்கினார். இந்த நிலையில இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த வரவேற்பால் தமிழ், தெலுங்கு, மலையாளம் என அனைத்து மொழிகளில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வந்தது. தமிழில் பிக்பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சி முடிந்த நிலையில் 7வது சீசன் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கியது. இந்த சீசனின் பிக்பாஸ் வீட்டில் 2 வீடுகள் உருவாக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தற்போது இறுதிக்கட்டை எட்டியுள்ளது நிலையில் அடுத்த வாரம் கிராண்ட் ஃபினாலே நடைபெற உள்ளது. இதில் இந்த சீசனின் டைட்டில் வின்னர் யார் என்பதையும் தெரிந்து கொள்ள ரசிகர்களும் மிகவும் ஆர்வமாக உள்ளன. இந்த நிலையில தமிழ் பிக்பாஸை கமல் தொகுத்து வழங்கி வருவதாக போல ஹிந்தி பிக்பாஸை 17 சீசன்களாக சல்மான் கான் தொகுத்து வழங்கி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் பிக்பாஸ் சீசன் 17 நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போட்டியாளர் அனுராக் தோபால் சில தினங்களுக்கு முன்பு பேட்டியளித்திருந்தார். தற்போது இவர் பிக்பாஸ் வீட்டிற்குள் நடந்த கொடுமைகளை குறித்து பேட்டியளித்திருந்தார். அதில் நான் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற பின்பு என்னை ஒரு ஓட்டலில் தங்க வைத்தாங்க. அந்த 2 நாட்கள் என் போனை என்னிடம் கொடுக்கல. எனது குடும்பத்தினரிடம் பேச பிக்பாஸ் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர்கள் அனுமதிக்கல. நிகழ்ச்சியில் இருந்து நான் வெளியேறிய பிறகும் அவர்கள் என்னை எவ்வளவு சித்திர செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அங்கிருந்து எனக்கு 2 நாட்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என எண்ணங்கள்லாம் தோன்றியது. அதே போல நான் பிக்பாஸ் வீட்டில் இருந்தபோது ஒட்டுமொத்த வீடும் எனக்கு எதிராக இருந்தது. தனிமையை உணர்ந்தேன். கழிப்பறையில் பல முறை அழுதேன். அந்த மோசமான நாட்கள் என் வாழ்க்கையில் என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன் என்று கூறியுள்ளார். இவரின் இந்த பேட்டி இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.